இப்ப நீங்க வந்து அரசியலை ஈடுபடுவதற்கான காரணம் என்ன சார்? என்ன நோக்கம் சமூகத்தின் மீது உங்களுக்கு? நான் முதல்ல ஜாதிய தலைவராக தான் இருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ உள்ள கால சூழ்நிலை வேறு. அரசியல் மக்களுடைய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துடைய கொடுமைகள் இதெல்லாம் பார்த்து வளர்ந்தவனா நான் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் பயணம். இப்போ நிறைய தலைவர்கள் 100 பேருக்கு மேலே வந்துட்டு அது வேற வாழ்த்த வேண்டியதா. அந்த சூழ்நிலை வேறு, இந்த சூழ்நிலை வேறு. அரசியலில் பங்கு பெற்று மக்களுக்கு தொண்டாட்ட வேண்டும் என்பதற்கு தான் எங்களுடைய பணி. அதற்காக தான் நாங்கள் அரசியல் ஆரம்பித்தோம். அப்போ சாதி, இப்போ மதம் கிடையாது. இப்போ அரசியல். இந்த அரசியலில் தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்று மக்களுக்காக சேவை செய்யணும் என்ற மனப்பாங்கிலே தான் நாங்கள் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சோம். இந்த 36 ஆண்டுகால அரசியல் பயணத்தில் 45 ஆண்டுகள் உங்களால எத்தகைய மாற்றத்தை சமூகத்துல ஏற்படுத்த முடிந்தது? இன்னும் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த திட்டம் உங்ககிட்ட இருக்கின்றது சார்? பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் சாதிய தலைவராக இருக்கும் பொழுது சாதித்தது தான் அதிகம். சாதித்ததையும் அடிமை என்ற விலங்குகளை உடைத்து நீனும் மனிதன் நானும் மனிதன் என்பதை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாருமே அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அப்படி பழகிட்டாங்க. உண்மையா இல்லையா? அப்போ அப்படி இல்லை. அது அழிஞ்சிருச்சுன்னு சொல்றேன். அது ஒரு பெரிய வளர்ச்சியா இல்லையா?